புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பத்திரிகையாளர் மணி அவர்களும் பத்திரிகையாளர் திருஞானம் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். 234 தொகுதிகளிலையும் வெற்றி பெற்று சரித்திர சாதனை படைக்க வேண்டும் அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தொண்டர்களுக்கு கடிதம் எழுதுற அறிக்கை வெளியிடுறாங்க. 234 தொகுதிகளிலையும் திமுக கூட்டணி வெற்றி பெறும்னு 2ஆம் கட்ட பிரச்சாரத்தை முடிச்சுட்டு ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவிக்கிறாரு. டாக்டர் ராம்தாஸ் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி 34 தொகுதிகளை எதிர்கட்சிகளுக்கு கொடுத்துட்டு 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு பேசுறாரு. அது 34 தொகுதிகளாவது எதிர்கட்சிகள் வரணும் அப்படின்னு நினைக்கிறதுனால அவரை நம்ம பாராட்ட வேண்டியதா இருக்கு. ஆனா இந்த 234 தொகுதிகளிலையும் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்றதை தவிர கட்சிகளுக்கு வேற வழி இல்லையா? பெரும்பான்மை பெற்று ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொன்னா தொண்டர்கள் உற்சாகம் அடைய மாட்டாங்களா? அந்த 234 தொகுதிகளிலேயே நாமே வெற்றி பெறுவோம்னு சொல்வதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உளவியல் என்ன? ஆமா, இப்ப அந்த அம்மா 234 அவங்க கேண்டிடேட்டை போட்டிருக்காங்க. ஸ்டாலின் சொல்றதுக்கும் ஜெயலலிதா சொல்றதுக்கும் திமுக கூட்டணி வெற்றி பெறும், திமுக கூட்டணி வெற்றி பெறுன்றாரு. பட் 234லயும் ஏடிஎம்கே தான் கண்டெஸ்ட் பண்ணுது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். என்ன சொல்ல போனா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கட்சி தமிழ்நாட்டில் எல்லா தொகுதியிலையும் போட்டதா இதுக்கு முன்னால வரலாறு இருக்கிறதா தெரியல. அந்த அம்மா சொல்றதோட அர்த்தம் கண்டிப்பா மத்தவங்க யாருக்கும் ஒரு சீட்டு கூட கிடைக்க கூடாது, நாங்க தான் ஜெயிப்போம்னு அவங்க சொல்றாங்க. அது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அந்த டேஸ்ட் அவங்க பார்த்தாங்க, 2 சீட்டை தவிர மத்தபடி ஜெயிச்சாங்க. ஸ்டாலின் சொல்றது வேற. அவர் கூட்டணி கட்சின்னு சொல்றாரு. ஆனா 2 பேருக்குமே தெரியும் இது 234 கண்டிப்பா அவங்களால அடிக்க முடியாது, எவ்வளவு அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வெற்றி பெறணும்னு பாக்குறாங்க. ஆனா இதுல இந்த 234ன்னு ஜெயலலிதா சொல்றதுல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த 234 ஜெயிக்கிறத தவிர மத்தவங்க யாருக்குமே ஸ்பேஸே கிடையாதுன்ற மாதிரியான ஒரு எண்ணம் தான் இல்ல தொக்கி நிக்குது. அதுதான் கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில அவங்களுடைய செயல்பாடாகவும் இருந்திருக்குது. இது எலெக்ஷன் ரெட்டரிக், இதை விட்டுருங்க. இது இவங்க 234 தான் பேசுவாங்க, அது பெருசா எடுத்து நாம் பெரிதாக அதை பொருட்படுத்த தேவையில்லை. கடந்த 5 ஆண்டு கால இவர்களுடைய ஜெயலலிதாவின் செயல்பாட்டு, ஜெயலலிதா அரசின் செயல்பாட்டை வைத்து பார்த்தால் அவங்க என்ன ஸ்பேஸ் கொடுத்தாங்க மற்றவர்களுக்கு? கடந்த 2 ஆட்சி காலங்களில் 91, 96, 2001, 2006 அந்த 2 ஆட்சி காலங்களோடு பார்க்கும் பொழுது இந்த முறை மாற்று கருத்துக்கு இடம் என்பது கிட்டத்தட்ட அறவே மறுக்கப்பட்டது. ஒரு முறை கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முறை கூட அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படவில்லை. அந்த 2 ஆட்சி காலங்களிலும் காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு, இடஒதுக்கீடு சம்பந்தமாக கூட்டப்பட்டது. இந்த ஆட்சி காலத்தில் தான் ஒரு முறை கூட உங்களுக்கு அனைத்து கட்சி கூட்டம் என்பது ஒரு தடவை கூட கூட்டப்படலை. இத்தனைக்கும் பிரச்சனைகள் எவ்வளவோ இருந்தது. காவிரி, முல்லை பெரியாறு பிரச்சனையில சிக்கல் வரும்பொழுது சைமல்டேனியஸா கர்நாடகாலையும் கேரளாலையும் அனைத்து கட்சி கூட்டங்கள் தொடர்ச்சியா நடக்கும். அந்த சம்பந்தப்பட்ட மாநில முதலமைச்சர்கள் அனைத்து கட்சி எம்பிக்களை அழைத்துக் கொண்டு பிரதமரை போய் சந்திப்பார்கள். ஆனால் இங்க ஒரு முறை கூட அனைத்து கட்சி கூட்டம் நடக்கவில்லை. ஆகவே அந்த பின்புலத்திலிருந்து பார்த்தால் மற்றவங்களுக்கு ஸ்பேஸே, மற்ற எந்த பொலிட்டிக்கல் ஒப்பீனியனுக்கும், எந்த ஷேட் ஆஃப் பொலிட்டிக்கல் ஒப்பீனியனுக்கும் ஸ்பேஸே கொடுக்காத அந்த ஒரு அணுகுமுறையில் இருந்து பார்த்தால் இந்த 234 நாம் ஜெயிப்போம் என்பதற்கான அர்த்தம் வேறு. மற்றபடி ஸ்டாலின் சொல்றது, ஜெயலலிதா சொல்றதெல்லாம் வெறும் எலெக்ஷன் ரெட்ரிக். நம்ம அதோட அதை நிறுத்திடக்கூடாது. அதை தாண்டி பார்த்தா இந்த 5 ஆண்டு காலத்துல என்ன நடந்ததுன்றது அப்பதான் புரியும் நமக்கு. அது வெறும் தேர்தல் முழக்கம் தான். அதை தாண்டி அதுல பார்க்க வேண்டியது இல்ல. கடந்த காலத்துல அவங்க செயல்பாடை வச்சுதான் பார்க்கணும்னு சொல்றாரு. தேர்தல் முழக்கமாக கூட கடந்த காலத்துல பெரும்பான்மை வெற்றி ஆட்சி அமைப்போம்னு தான் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாருமே. இந்த அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்றதுன்னா கிட்டத்தட்ட உளவியல் ரீதியாகவே பெரிய கட்சிகள் கூட்டணி ஆட்சிக்கு சம்மதம் தெரிவிக்கிறது இல்ல அப்படிங்கிற முடிவுல இருக்காங்க. இப்ப சட்டமன்றத்திற்குள்ள எதிர்கட்சிகளே இல்லாம இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சூழலை அவர்கள் விரும்புகிறார்கள் அப்படின்னு ஒரு பொருளா அதுக்கு? உண்மையில இன்றைய தமிழக அரசியல் யதார்த்தம் எடுத்துட்டீங்கன்னா 2 பெரிய கட்சிகளுடைய பிரசன்ஸ் தான். அதிமுகவும் சரி, திமுகவும் சரி. அவங்ககிட்ட எடுத்துட்டீங்கன்னா ஒன்னு நல்ல பேரு, கெட்ட பேரு, இதை எடுத்தீங்களா ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய நெட்வொர்க், கிராமப்புற அளவிலான கட்டமைப்பு, பணபலம் எல்லாத்துலயும் கிட்டத்தட்ட சமநிலையில இருக்கிறாங்க. அதனால யார் வருவாங்கன்றது கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவல் ஃபைட்டா தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. அதில் சின்ன சின்ன ஸ்லைட் அட்ஜஸ்ட் தான் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஒருவேளை தொங்கு சட்ட பேரவை வந்துருமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இன்னைக்கு இருக்கு. இந்த ஒரு யதார்த்த நிலையில 2 தரப்புமே என்ன சொல்றாங்க, 234 தொகுதிகளிலும் அப்படின்னு சொல்றாங்க. ஜெயலலிதா முழுக்க இரட்டை இலை சின்னத்தை நிறுத்தி இருக்கிறாங்க. அது ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு. ஆனா அதே நேரத்தில் ஸ்டாலின் சொல்றாரு எங்களுடைய திமுக கூட்டணி 234 தொகுதிகளும். இது சாத்தியமில்லைங்கிறது இருவருக்கும் தெரியும். ஒரே விஷயம்தான், தொண்டர்களை ஒரு நம்பிக்கை தருகிற, வெறியேற்றுகிற ஒரே ஒரு முழக்கம் தான். ஆனால் அதுக்கு பின்னணியில் உள்ள ஒரு சின்ன ஒரு நுட்பமான வித்தியாசத்தை நண்பர் மணி சொன்னார். நானும் அதை ஒத்துக்கிறேன்.
மற்ற கட்சிகளுக்கும் ஜனநாயக அமைப்புகளுக்கும் தரக்கூடிய ஸ்பேஸ் குறைஞ்சிட்டு வந்திருக்கு. அது ஒரு ராங் ட்ரெண்டா வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் மாற்றப்பட வேண்டும். இந்த அறிவிப்பை இந்த வகையில் ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதமாக எடுத்துட்டு வந்து எந்த கட்சி ஆட்சி அமைத்தாலும் தமிழக அரசியலில் ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னா புதிய சிந்தனைகள் உள்ள கொண்டு வரணும், ஒரு ஜனநாயகபூர்வ விவாதங்களை கொண்டு வரணும், நிறைய இளைய தலைமுறையினர் உள்ள கொண்டு வரணும். அப்படிப்பட்ட ஒரு ட்ரெண்டை தொடக்கி வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். புதிய சிந்தனைகளை கொண்டு வரணும் அப்படின்னா சட்டமன்றத்திற்கு வெளியில தான் கொண்டு வரணுங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை வருது. ஏன்னா சட்டமன்றத்துக்குள்ளதான் புதிய சிந்தனைக்கே இடம் இருக்கக்கூடாது, 234 தொகுதிகளிலேயே நாங்களோ அல்லது எங்களுடைய கூட்டணியினரோ மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற மனநிலை முதன்மையான கட்சிகளுக்கு இருந்ததுன்னா புதிய சிந்தனைகளை நாங்க சட்டமன்றத்துக்கு வெளியில தான் பார்க்கணும். அப்படிதானா? இல்ல, இந்த புதிய சிந்தனைகளை சட்டமன்றத்துக்கு எதிராக தான் பார்க்கணுன்றதை தான் அவங்க விரும்புறாங்க. அந்த ரெண்டு பெரிய கட்சிகளும் விரும்புறாங்க. ஆனா வெளியில பார்த்து பிரயோஜனம் கிடையாது. சட்டமன்றத்துக்கு உள்ள அது எதிரொலிக்கணும். அப்பதான் ஏன்னா ஆட்சி மாற்றமோ அல்லது வேற ஒரு நல்ல மாற்றம் வரணும்னா நம்ம இந்த சிந்தனை உள்ள எதிரொலிக்கணும். ஏன்னா நம்ம 1000 பேசணும்னாலும் ஆட்சி அதிகாரம் யார் கையில இருக்குதோ அவங்களால தான் கொள்கைகளை வகுக்க முடியும், அவங்களால தான் திட்டங்களை செயல்படுத்த முடியும். இதை நம்ம இவங்க ரெண்டு பேருமே இதை சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க ரெண்டு பேரை விட்டா தமிழ்நாட்டுல வேற யாரும் கிடையாது. அந்த இரட்டை இருகட்சி ஆட்சி முறை அதைத்தான் ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்றாங்க. ரெண்டு பேரும் சொல்றதுன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேருக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இவங்க சொல்றது எங்களை விட்டா மத்தவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது, ஒண்ணு நானு இல்லன்னா அவங்க. இதேதான் அந்த கட்சியும் சொல்றது. இதற்கான எதிர்வினை என்பதை நான் எப்படி பாக்குறேன்னா, கண்டிப்பாக இந்த தேர்தல் மக்கள் எப்படி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். நான் தமிழக அரசியலின் நீண்டகால நலனை வைத்து பார்த்தால் எந்த கட்சி ஆட்சி அமைத்தாலும் கண்டிப்பாக மெஜாரிட்டி வரக்கூடாது, யாருக்கும் மெஜாரிட்டி வரக்கூடாது. யார் அமைத்தாலும் இருப்பிருக்கு கண்டிப்பா இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் ஆட்சி அமைக்க போறாங்கன்னு நான் நம்புறேன். அப்படி வரக்கூடிய ஒரு சூழல்ல கண்டிப்பாக ஒரு 30 சீட்டோ அல்லது அதற்கு கொஞ்சம் சற்றும் கூடுதலாகவோ கூட பிறரை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்ததுன்னா அது ஒரு கடிவாளமா இருக்கும். எப்படி கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் அகில இந்திய அரசியல் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாம போச்சோ அந்த மாதிரியான ஒரு சூழல் தமிழகத்துல வருதுதான் ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ்க்கான வழிவகுக்கும். அப்படி இல்லாம ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு ஐயாவுக்கோ அம்மாவுக்கோ நம்ம மறுபடியும் தூக்கி கொடுத்தோம்னா கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய அத்தனை அவலமான போக்குகளும் தொடரும். ஆகவே இந்த 234 நாங்க தான் ஜெயிப்போம்னு ரெண்டு பேரும் சொல்றாங்க. இதற்கான சரியான எதிர்வினை என்பது மக்கள் எப்படி கொடுக்கணும்னா, யாருக்கு ஆட்சி அமைஞ்சாங்கன்னா கொடுத்தாங்கனாலும் அவர்களுக்கு தனி மெஜாரிட்டி கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்ததுனாதான் இதோட அடுத்த எலெக்ஷன் இன்னும் ஆரோக்கியமானதா போக முடியும். நீங்க பாத்தீங்கன்னா 2006லயே தமிழக அரசியல் கூட்டணி அரசியலை நோக்கி போக ஆரம்பித்து விட்டது. 96 சீட்டு திமுக வந்தது. பட் கலைஞருக்கு சோனியா காந்தியோட இருந்த அந்த அவங்க பர்சனல் ஈக்குவேஷனாலையும் டெல்லியில பாலிடிக்ஸ் காரணத்தாலையும் காங்கிரஸ் அமைச்சரவையில சேர்த்துக்காமலே திமுகவால ஆள முடிஞ்சது. பட் 2011 நிலைமை மாறி இருக்குது. இது இப்படிதான் உங்களுக்கு வரலாறு உங்களுக்கு சுழண்டு தான் மேல போகும், நேர்குத்தா போவாது. அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம ஒரு கொலிஷனராவை நோக்கி போயிட்டோம் தான் தோணுது. இந்த முறை அது இன்னும் அதிகமா அந்த மாதிரி 2006 மாதிரி அதை பிராக்சர்டு மேண்டேட்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொன்னீங்கனாலும் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழல் வந்ததுன்னா அது கண்டிப்பா தமிழக அரசியலுக்கு நல்லது. இது போன்று நாங்க தான் 234 ஜெயிப்போம்னு சொல்லக்கூடியவர்களுக்கான சரியான பதிலா அது இருக்கும். 234 ஜெயிப்போம்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணமாக மணி குறிப்பிட்ட மாதிரி ஆட்சி நடத்துறதுக்கும் கொள்கை முடிவு எடுக்கிறதுக்கும் சிறு இடைஞ்சல் அல்லது இடைஞ்சல்ங்கிறத நான் மேற்கோளுக்குள்ளேயே தான் சொல்றேன். சிறு இடையூறு கூட இல்லாம போகணும்னா சட்டமன்றத்தில் அனைத்து தொகுதிகளும் அனைத்து இடங்களும் எங்களாலேயே நிரப்பப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை வெளிப்படுத்துற மாதிரி ஆகுது. ஆனா இதுக்கு நேர் எதிராக கூட்டணி ஆட்சிங்கிற முழக்கத்தை முன்வைக்கிற ஒரு செக்ஷன் இருக்கு. தொங்கு சட்டசபை வந்தா கொஞ்சம் கடிவாளத்தோட அவங்க இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற கருத்தை மணி சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னுடைய கருத்தும் அதே தான். ஏன்னா அதாவது ஒரு மிருகபல மெஜாரிட்டிங்கிறது தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு தவறான பாதைக்கு தான் இட்டுட்டு போகுது. அதாவது சரியான விவாதங்கள் இல்லாமல் இருக்கிறது, மாற்று கருத்துக்களுக்கு இடம் கொடுக்காம இருக்கிறது, எந்த ஊழல் நடந்தாலும் எந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டாலும் பதிலே சொல்லாத ஒரு அணுகுமுறை, இதெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். அதனால தமிழக மக்கள் எப்பவுமே புத்திசாலிகள். அவங்களுடைய நேரத்துக்கேற்ப தீர்ப்பு இருக்கும். சில முக்கியமான கட்டங்களில் பெரிய மெஜாரிட்டி கொடுப்பாங்க. ஆனால் ஒரு ட்ரெண்ட் ஆல்ரெடி மாறி இருக்கு. தேவைப்பட்டால் மெஜாரிட்டி இல்லாத ஒரு ஆட்சியை உருவாக்கிட முடியும், கூட்டணி சேர்ந்துதான் அமைக்க முடியுன்ற நிலை வந்துட்டாலே நிச்சயம் அங்கு விவாதங்களுக்கு இடம் இருக்கும், கடிவாளங்கள் போடப்படும். அதுதான் உண்மையில் இன்றைய தமிழக அரசியல் சூழலுக்கு மிக சரியான தீர்ப்பாக இருக்கும். தமிழக மக்கள் அந்த தீர்ப்பை கொடுத்தார்கள் என்றால் இதை விட ஒரு சிறந்த ரசிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு இருக்க முடியாது. நீங்க அந்த மாதிரி சூழல் வந்தாலும் கூட்டணி ஆட்சி
பிறரை நம்பிதான் ஆட்சியில இருக்கணும் அப்படிங்கிற சூழல் வந்தாலும் அப்பவும் இதே மாதிரியான ஒரு சூழல், இதே மாதிரியான ஒரு ஆட்சியை நடத்த முடியும் தானே? இல்ல இந்த அளவுக்கு பண்ண முடியாது. அதாவது தான் தோன்றித்தனமாக வந்து உங்களுக்கு வந்து தரிகட்டு ஓடக்கூடிய ஆட்சியாக அது கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா அவங்க வந்து பிற கட்சி ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சிகளை நீங்க வந்து ஜனநாயக ரீதியாக செயல்படுவார்கள் ஒரு நம்பிக்கையோட நீங்க அதனால அப்படி இல்ல நிச்சயமா அதுலயும் குறைகள் இருக்கும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. இப்ப இருக்கக்கூடிய அத்தனை அவலங்களும் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய கட்சிகள் உள்ளேயும் இருக்கும். அவர்களும் வந்து தனி மனித சுயநலன் சார்ந்தும் குறுகிய நலன்கள் சார்ந்தும் தான் அவங்களும் இருப்பாங்க, மாற்று எக்ஸப்ட் லெஃப்ட் பார்ட்டிஸ் வந்தாங்கனாலே தவிர. அப்படி வரக்கூடிய கட்டத்துல கூட வந்து அது ஒரு சின்ன டிஃபரண்டாவது இருக்கும். நான் சொல்றது ஒப்பீட்டு அளவுல தான் நான் இதை சொல்றேன். இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு பாருங்க, அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இருக்காது. நீங்க 150 சீட் 160 சீட் ஒரு கட்சி கொடுத்தீங்கன்னா அவங்க எப்படி வந்து மத்தவங்களை மதிப்பாங்க? அதுவும் வந்து இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் கவர்மெண்ட், இந்த அரசியல் கட்சி மாதிரியான ஒரு கட்சி, அதோட தலைமை, அவர்களுக்கே இருக்கக்கூடிய பிரத்யேகமான அணுகுமுறை, பிரச்சனைகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இன்னொரு டேர்ம் நீங்க அந்த மாதிரி தூக்கி கொடுத்தீங்கன்னா அதோட விளைவுகள் வந்து ரொம்ப மோசமா தான் இருக்கும். அதேதான் திமுகக்கும். ஏன்னா ஒரு சின்ன வித்தியாசம், தனி மனித அணுகுமுறைகள்ல வந்து கலைஞர் வந்து கொஞ்சம் இன்க்ளூசிவா இருப்பாரு. பட் பாலிசி மேக்கிங்ல வந்து பெரிய டிஃபரன்ஸ் ஒன்னு ரெண்டு பேருக்கும் கிடையாது. ஆக அங்கதான் வந்து நம்ம வந்து மற்ற கட்சிகளை இவர்கள் சார்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அது ஓரளவுக்காவது வந்து ஒரு ஒரு டிஃபரண்ட் நம்ம சொல்லலாம். திரும்ப அந்த வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஆக இது எல்லாமே வந்து எங்க வந்து நிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஓரளவுக்காவது இது எல்லாமே வந்து கொள்கை வழி சார்ந்த அரசியலை, அது பெரிய வார்த்தையா இருந்தாலும் அதை நோக்கி போவதற்கான ஒரு முதல் படியா. இந்த மாதிரியான மெஜாரிட்டியை நீங்க மறுபடியும் யாருக்கு கொடுத்தீங்கனாலும் பெருசா எதுவும் நடக்க போறது கிடையாது. நீங்க ஆட்சியை அமைக்க சொல்லி மக்கள் வந்து எங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அதற்கு பிறகு நாங்க வந்து நாங்க எடுக்கிற முடிவு தானே முடிவு. நாங்க எதுக்காக மற்றவங்களோட கலந்து ஆலோசிக்கணும்? அதான் இது வந்து ஒரு சர்வாதிகார அணுகுமுறை, ஒரு தவறான அணுகுமுறை. கூட்டணி ஆட்சியில சில கூடுதல் வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று, கூட்டணி கட்சிகள்ல தவறுகள் இருந்தா கூட மாற்று கருத்துக்களுக்கு வாய்ப்பு ஒன்று வந்துடுது. இன்னொன்று, அரசியலமைப்புங்கிறது வெறும் அசம்பிளி மட்டும் இல்லை. ஏன்னா ஒரு அதிகாரிகள் ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு. அந்த அதிகாரிகள்ல உண்மையிலே நல்ல அதிகாரிகள், கலெக்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா செயலூக்கமிக்க கலெக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு சர்வாதிகாரமான போக்கு வரும்போது அவங்கெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரோஆக்டிவ் செயல்பாடுகள் எல்லாம் நிறுத்திடுறாங்க. ஒரு கூட்டணி ஆட்சிக்கும் போது அவங்களுடைய பவர்ஸ் கொஞ்சம் அதிகமாகும், நல்ல விஷயங்கள் கூடுதலாக இருக்கும். அதே போல ஊடகங்கள் மாற்று கருத்துக்களை முன்வைத்தாலே நசுக்கிறதுங்கிற ஒரு அணுகுமுறை இருந்தாலே ஆரோக்கியமான விவாதங்கள் தடுக்கப்படுது. ஸோ ஊடகங்கள், அதிகாரிகள், மாற்று கட்சியினர், இதெல்லாம் ஒரு பெரிய விவாதங்கள், ஆலோசனைகள் இதெல்லாம் வரும்போது ஒரு குட் கவர்னன்ஸ்ங்கிற தவிர்க்க முடியாமல் வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரணுங்கிறதா நம்முடைய நம்பிக்கை. மருத்துவ பொது நுழைவுத் தேர்வை நிகழாண்டிலேயே நடத்தணும். மே 1ஆம் தேதி முதல் கட்டமாகவும் ஜூலை 24ஆம் தேதி இரண்டாவது கட்டமாகவும் நடத்தணும்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. இந்த மாதிரியான பொதுத் தேர்வுகள் மாநில அரசுகளை கட்டுப்படுத்தாதுன்னு தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாகவும், விலக்களிக்க வேண்டும் மாநிலத்துக்குன்னு சொல்லி உடனடியாக சுப்ரீம் கோர்ட்ல மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்யணும்னு சொல்லி திமுக தலைவர் கருணாநிதி அறிக்கையும் செய்திகளாக வந்திருக்குது. நீங்க எப்படி பார்க்கறீங்க அதை? இல்ல இது டிஸ்டர்பிங்கா இருக்குது. இது ஏன்னா எந்த அளவுக்கு வந்து நீதித்துறை வந்து இது மாதிரியான விஷயங்களை தலையிட முடியும்னு நமக்கு தெரியல. இதை படிச்சோன்னே எனக்கு ஞாபகம் வந்தது என்னன்னா, வந்து 10-15 நாளைக்கு முன்னால குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் வந்து மத்திய பிரதேசத்துல வந்து நீதிபதிகள், உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் கலந்து கொண்ட மாநாட்டில் பேசும்பொழுது, டோன்ட் புஷ் தி பவுண்டரிஸ் ஆஃப் ஜுடிஷியல் ஆக்டிவிசம், நீதித்துறையோட தலையீடுகளை வந்து அதிகமாக்காதீங்க, நீங்க உங்க டொமைன்ல இருந்துக்கோங்கன்னு வெளிப்படையாகவே வந்து குடியரசுத் தலைவர் வந்து வலியுறுத்தி பேசினார். அதுதான் ஞாபகம் வந்தது. இது வந்து பாலிசி மேக்கிங்ல எப்படி இந்த அளவுக்கு வந்து வெளிப்படையாக வந்து கொள்கை வகுப்புல வந்து நீதிமன்றங்கள் தலையிட முடியும்னு தெரியல. அதுலயும் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, வந்து இப்ப 2 நாள்ல மே 1ஆம் தேதி நடத்தணும்ன்றாங்க. இப்ப தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள்ல வந்து பிரத்யேகமான சூழல் இருக்குது. வேற எந்த மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு நமக்கு 69% இடஒதுக்கீடு இருக்குது. 94ல இருந்து அது இங்க இருக்குது. அட்டவணை 9th ஷெட்யூல் அதை சேர்த்ததால வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கு வெளியில இருந்தது. பட் இப்ப அதுவும் சிக்கலா இருக்குது. அதையும் நாங்க ரிவ்யூ பண்ணுவோம்னு சொல்லி ஃபைனல் ஹியரிங் வந்து கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஆகவே இதுல வந்து இப்ப அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஒன்று,
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னொன்று. பட் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தனி விலக்கு கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப மாநில அரசுகளை கட்டுப்படுத்தாதுன்னு அன்புமணி சொல்றதும், இப்ப கலைஞர் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு கேளுங்கன்னு சொல்றதும் அதெல்லாம் சரியா வராது. கண்டிப்பா வந்து அவன் ஏக இந்தியாவுக்குமான உத்தரவாகத்தான் அது பிறப்பிக்க முடியும். எங்க மாநிலத்துக்கு மட்டும் விலக்கு கேட்கறதுன்னு இவங்க கருணாநிதியோ இல்ல அன்புமணியோ சொல்றதை விட்டுட்டு ஒட்டுமொத்த தேசத்துக்கான விஷயமா தான் இதை பார்க்கணும். அவங்க இதுல எப்படி வந்து நீதிமன்றம் தலையிட முடியும்? இதை ஏன் வந்து இவங்களால மத்திய சர்க்காரால வந்து ஏன் இதை தடுத்து நிறுத்த முடியல? கல்வி என்பது உங்களுக்கு வந்து ஐ திங்க் பொதுப்பட்டியலா அல்லது வந்து மாநில பட்டியலான்னு தெரியல, அது கன்கரண்ட் லிஸ்டான்னு தெரியல. அது எப்படி இருந்தாலும் வந்து மாநில ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தின் ஆளுகைக்கு உள்ள ஒரு விஷயத்துல, ஒரு கொள்கை வகுப்புல, பாலிசி மேக்கிங்ல ஒரு விஷயத்துல இப்படிப்பட்ட ஒரு உத்தரவை வந்து எப்படி வந்து உச்சநீதிமன்றம் பிறப்பிக்க முடியும்? அதுவும் ஒரு குறுகிய காலத்துக்குள்ள நீங்க பண்ணுங்கன்னு எப்படி சொல்ல முடியும் தெரியல. இது வந்து ரொம்ப தெளிவாக சொல்றதுனா வந்து இது வந்து ஒரு அதீதமான ஜுடிஷியல் ஆக்டிவிசம், நீதித்துறையோட ஒரு அத்துமீறல் தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா இது ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம். அதாவது ஒரு லட்சக்கணக்கான மாணவர்கள் +2 தேர்வு எழுதிட்டு ஒரு ஆர்வத்தோட காத்திருக்கிறாங்க. அதுவும் கிராமப்புற மாணவர்கள் நிறைய பேருக்கு டாக்டர் ப்ரொஃபஷனுங்கிற ஒரு பெரிய கனவு. அதுக்காக பல வருஷ உழைப்பை போட்டுட்டு ஆர்வமாக காத்துட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு ஒரு மாற்று வழியை சொல்லி அதுவும் உடனடியாக என்று சொல்லும்போது ஒரு பெரிய அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கு. இதில் 2 கேள்வி. ஒன்று, நம்முடைய இந்திய அரசு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் சொல்றோம், அதிலே ஒரு கூட்டமைப்புன்னு சொல்றோம், இதிலே கேள்விக்குறி வருது. கிட்டத்தட்ட 6 அல்லது 7 மாநில அரசுகள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் கருத்திலே கொள்ளாமல் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இன்னொன்று, ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்னு சொல்றோம். கட்டாயம் கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு தனியார் கல்வி சாத்தியமே இல்லை. மருத்துவக் கல்விங்கிறது பல கோடிகளுக்கு போயிடுச்சு, அதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஒரே வழி சீரியஸா படிச்சு ஒரு டார்கெட் வச்சு படிச்சு கடின உழைப்போடு மார்க் வாங்குறது அவங்களுடைய இலக்கா இருந்திருக்கு. அதுக்கான உழைப்பை செலுத்தி இருக்கிறாங்க. அதெல்லாம் உதாசீனப்படுத்திட்டு திடீர்னு இப்படி ஒரு தேர்வுங்கும் போது, இந்த தேர்வுல நிச்சயமா இது ஒரு சிபிஎஸ்இ மட்டத்திலான தேர்வு. இதுல தமிழக மாணவர்களும் சரி, மற்ற மாநிலங்களும் உள்ள கிராமப்புற மாணவர்கள், ஏழை மாணவர்கள் நிச்சயமாக இடம்பெற முடியாது. அவர்களுக்கு தோல்விதான் பரிசாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய துயரங்களை உருவாக்கும். ஈவன் தற்கொலை முயற்சிகள் உட்பட உருவாகும். இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்காம எப்படி ஒரு அவசர தீர்ப்பு எப்படி வருது, இதுக்கு மத்திய அரசு எப்படி ஒரு தூண்டுகோலா இருக்குங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறிகளை உருவாக்குது. என்னை பொறுத்தவரை கல்வியாளர்கள் மட்டும் இல்ல, அரசியல் கட்சிகள், ஊடகங்கள் இதெல்லாம் இதை உடனடியா ஒரு பெரிய மூவ்மெண்டா எடுத்துட்டு போய் இதுக்கு ஒரு மாற்று வழி காண வேண்டும். ஈவன் எலெக்ஷனை கூட ஸ்டாப் பண்ணிட்டு சீரியஸா இதுல இறங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய முக்கியமான கேள்வி. தேர்தலை நிறுத்திட்டு இதுக்கு முக்கியமான தேர்தல் நம்ம அந்த லெவலுக்கு போக முடியாது, போகவும் வேண்டாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா பட் அவர் சொல்ற பாயிண்ட் எனக்கு புரியுது. அதாவது வந்து தேர்தல் கட்சிகள் வந்து இதற்கும் ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவர் சொல்றாரு, அப்படி நான் புரிஞ்சுக்கிறேன் அதை. ஆனா இப்ப புதுசா தமிழ்நாட்டில் வரக்கூடிய அரசாங்கத்துக்கு அது எந்த அரசுன்னு நமக்கு தெரியல. யார் வந்தாலும் இது ஒரு பெரிய தலைவலி தான் அவங்களுக்கு. வந்து இதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல. அடிஷனலா இருக்க இன்னொரு தலைவலி வந்து ஏப்ரல் 11ஆம் தேதி தீர்ப்பு வரும்போது அடுத்த வருஷம் அப்படின்னு அடுத்த ஆண்டுல இருந்து தான் வரப்போகுதுன்னு இருக்கும்போது உண்டான நிலைமை வேற. அப்போ வந்து நம்ம அடுத்த அரசுக்கு அது தலைவலி அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்போ நாளையோ நாளை மறுநாளோ இல்ல, அது கூட இவங்க மறுபரிசீலனை செய்யலாம். ஒரு பார்ட் தான் முடியுது, 2வது பார்ட் எக்ஸாம் ஜூலைல தான் வச்சிருக்காங்க, செகண்ட் பார்ட். சோ எந்த கவர்மெண்ட் வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இது மட்டும் இல்ல, உங்களுக்கு வந்து இன்னொரு மிகப்பெரிய டேஞ்சர் வந்து புது அரசுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவலியாக உருவெடுக்க போகுது. அந்த 69% இடஒதுக்கீடே வந்து ஒரு ஃபைனல் ஹியரிங்க்கு வருது. அது அப்ப இது ரெண்டுமே வந்து ட்வின் ப்ராப்ளம். உங்களுக்கு எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. இவங்க வந்து இதை வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து பார்லிமெண்ட்ல வந்து இதை வந்து லெஜிஸ்லேட் பண்ணலாம். இவங்க வந்து அல்லது அசம்பிளிஸ்ல கன்சர்ன் அசம்பிளிஸ்ல கொண்டு போகலாம். ஏன்னா அதிகாரங்களை ஏற்றக்கூடிய, சட்டங்களை ஏற்றக்கூடிய அதிகாரம் என்பது வந்து நாடாளுமன்றங்களுக்கு, மக்கள் பிரதிநிதிகளுக்கு இருக்கும் பொழுது யாரோ 2-3 நீதிபதிகள் வந்து இது போன்ற விஷயங்களில் தலையிடுவது என்பது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நமக்கு புரியல. நேற்று நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்கள் வந்து ஒரு 4 நாட்களுக்கு முன்னால சொன்ன கருத்து வந்து திருக்குறளை வந்து பாடமா வைக்கணும்னு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சொன்னதுக்கு வந்து அது கோர்ட்டோட வேலை கிடையாது, இதை படிங்க இதை படிக்காதீங்கன்னு சொல்லக்கூடாது அவரே சொல்லியிருக்காரு. ஆகவே அந்த மாதிரி வந்து இந்த டொமைன்ல வந்து இவங்க வந்து எப்படி தலையிடுறாங்கன்னு தெரியல. இந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசம், இந்த நீதித்துறை அத்துமீறல் என்பது வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு கட்டத்துல வந்து ஆங்கிலத்தில் சொல்றதுன்னா ஹெட் ஆன் கோலிஷனா வந்து சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய, அதாவது நம்முடைய லெஜிஸ்லேச்சர்ஸ், லா மேக்கர்ஸ் வந்து அதை கண்டிப்பா எடுத்துட்டு போகணும். அப்படி இல்லைன்னா வந்து இது வரம்பு மீறி தான் போகும். இது அதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள். இதுல வந்து இவங்க அனுமதிக்கவே கூடாது. ஆனால் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும் அல்லது பல மாநில அரசுகள், அவர் சார் சொன்ன மாதிரி வந்து 6 மாநில அரசுகள் 7 மாநில அரசுகள் தான் எதிர்த்திருக்காங்க, மற்றவங்க யாருமே இதை எதிர்க்கல. அப்படின்னும் போது அங்க வந்து நீங்க நேரடியாக நீதித்துறையோட இதோட ஒரு மோதலுக்கு போறது என்பது வந்து சாத்தியமற்றது. ஆனால் நீங்கள் நீதித்துறையோடு இந்த விஷயத்தில் மோதவில்லை என்றால் உங்களுக்கு கண்டிப்பா வந்து இதுல வந்து தீர்வு வரப்போவது கிடையாது.
அதான் ஒரு நீதித்துறையோட அத்துமீறல்னு தெளிவா தெரிகிற நேரத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்று குரல்கள் வரணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்போ எலெக்ஷன் பிரச்சாரம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு சிறு இடைவெளி கொடுத்துட்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்தா மேல காது கேட்கும். ஏன்னா இதுல கட்டாயம் நடத்தணும்னு நிற்கிறது மத்திய அரசு, சிபிஎஸ்இ பள்ளிகள், இவங்க சார்பில் தான் இதெல்லாம் புஷ் பண்ணி, இன்னொன்று இந்திய மருத்துவக் கல்வி கழகம், இவங்கெல்லாம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. அதாவது மருத்துவக் கல்வி மிகப்பெரிய சவால்களை சந்திச்சிட்டு இருக்கு. டாக்டர்ஸ் உடைய ரேஷியோ ரொம்ப குறைவா இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் என்ஜினியர்ஸ் வேலை இல்லாம இருக்கிறாங்க, இன்ஜினியரிங் காலேஜஸ் பெருகிட்டே போகுது. இன்னொரு பக்கம் மருத்துவக் கல்லூரி கல்வியோட தேவை அதிகமா இருக்கு, டாக்டர்ஸோட தேவை அதிகமா இருக்கு, தேவையான கல்லூரிகள் உருவாக்கப்படலை. அதே மாதிரி இன்னொரு எக்ஸ் வைஸ் சான்சலர் சொல்லிட்டு இருந்தாரு, இன்றைக்கு இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய பாடங்கள் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது. இதிலெல்லாம் கவனம் செலுத்தாம, ஏன்னா இந்த மாதிரி ஒரு உண்மையான ஒரு லட்சிய கனவோட படிக்கிற மாணவர்களுக்கு தலைவலியை கொடுக்கறதுல ஏன் கவனம் செலுத்துறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். உங்க வேலையை நீங்க செய்யுங்க, அதை விட்டுட்டு அடுத்தவர்களை கெடுக்கிற வேலை செய்யாதீங்க. வளர்ச்சி, வேலை வாய்ப்புகள், தூய்மையான நிர்வாகம், இதைத்தான் மக்கள் விரும்புறாங்க, இளைஞர்கள் விரும்புறாங்க, இலவசங்களே அல்ல அப்படின்னு திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் இன்று ஒரு ஆங்கில நாளிதழுக்கு கொடுத்த பேட்டியில சொல்றார். நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஆமா, ஐ திங்க் இந்த தேர்தல் வந்த பிறகு விடக்கூடிய முதல் பெரிய பேட்டின்னு நினைக்கிறேன். அவர் பேசியிருக்காரு, பல விஷயங்களை பத்தி பேசியிருக்காரு, ஃப்ரீபீஸை பத்தி சொல்லியிருக்காரு. அப்போ ஃப்ரீபீஸை பத்தின திமுகவோட நிலைப்பாட்டில் ஒரு மாற்றம் வந்திருக்குன்றது தெரியுது. ஏற்கனவே அந்த மேனிஃபெஸ்டோல கூட பாத்தீங்கன்னா அந்த செல்போன் கூட வந்து ஒரு ஃபோக்கஸ்டா தான் சொல்லியிருக்காங்க, அப்படி எல்லாருக்குமான்னு சொல்லல அவங்க. அதன் பின்புலத்திலையும் பார்க்கும் பொழுது இன்னைக்கு வந்து ஒரு 40% வந்து அவங்க வந்து வேலை வாய்ப்பு இதை தான் விரும்புறாங்க, ஃப்ரீபீஸை விரும்பலன்றாரு. அவருடைய அந்த நமக்கு நாமே பயண திட்டத்திலலாம் பாத்தீங்கன்னா கூட வந்து அந்த ரீச் என்பது வந்து அவங்களோட அந்த அப்பீல் என்பது வந்து அந்த ட்ரெடிஷனல் டிஎம்கே ஓட்டர்ஸை தாண்டின ஓட் பேங்கை குறி வச்சுதான் அவங்க பண்ணியிருக்காங்க. அதோட நீட்சியா தான் இந்த பேட்டியையும் நம்ம பார்க்கணும். ஆனா ஜனங்க எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்ப இன்னமும் ஏடிஎம்கேவோட மேனிஃபெஸ்டோ வரல, மற்ற எல்லாரோட மேனிஃபெஸ்டோவும் வந்துடுச்சு, இன்னைக்கு வருது நாளைக்கு வருதுன்றாங்க. அதிமுகவோட மேனிஃபெஸ்டோல வந்து அவங்க ஏதாவது ஃப்ரீபீஸை வந்து பெரிய லெவல்ல கொடுத்தாங்கன்னா அது என்ன மாதிரியான கேம் சேஞ்சரா இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா 2006 வந்து ஒரு திமுக வந்து கருணாநிதி வந்து கலர் டெலிவிஷனை கொடுத்தாரு. அது வந்து அப்ப சிதம்பரம் வந்து இவர் தான் வந்து கதாநாயகன், தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகனாரு. 2011 இந்த அம்மா அதிகமா போய் மத்ததெல்லாம் கொடுத்தாங்க. இப்ப இவங்க வந்து இது வரைக்கும் இவங்க ப்ராமிஸ் பண்ணல. ஏடிஎம்கே வந்து வேற ஏதாவது பெரிய லெவல்ல இப்ப ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ கொடுப்பாங்கன்னு பரவலா பேசப்படுது. அந்த மாதிரி ஏதாவது வந்து உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அப்ப இது என்ன கேம் சேஞ்சரா இருக்கும்ன்றது தெரியல. அப்ப தன்னுடைய இப்பொழுதுக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை திமுக மறுபரிசீலனை செய்யுமான்னு நமக்கு நினைக்க தோணுது. பட் அவர் சொல்லியிருக்கக்கூடியது ஒரு ஹெல்த்தி ட்ரெண்ட். அது ஒரு கரெக்டா தான் மீன் பண்றாரு. ஏதாவது ஒரு கட்டத்தில் இது நோக்கி போகும் நான் நினைக்கிறேன். அதாவது இந்த ஃப்ரீபீஸ் இல்லாத ஒரு மேனிஃபெஸ்டோ தான் இப்ப கிட்டத்தட்ட எல்லா விதமான கட்சிகளுமே இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது ரொம்ப கவர்ச்சிகரமான உங்களுக்கு அந்த மிக்சி, கிரைண்டர், ஃபேன் அந்த மாதிரியான இதெல்லாம் இல்ல. இன்னொன்னு எல்லாத்தையும் கிட்டத்தட்ட குடிச்சு முடிச்சாச்சு. வாஷிங் மிஷினையும் ஃப்ரிட்ஜையும் கொடுக்கறது அவ்வளவு ஈஸி இல்லை, ஏன்னா நிறைய லாஜிஸ்டிக்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. ஏடிஎம்கே மேனிஃபெஸ்டோ பொறுத்து தான் இவங்களோட இந்த நிலைப்பாடு வந்து இப்படியே இருக்குமா, இல்ல இதுல ஏதாவது ஷஃப்லிங் வருமானதையும் நம்ம ஸ்மார்ட் போன் திமுக இருக்கு. பட் அது வந்து அவங்க எல்லாருக்கும் சொல்லலாம். அந்த மேனிஃபெஸ்டோல கூட வந்து அந்த விவசாயிகள் அந்த இதை வந்து அது ரொம்ப அடக்கி தான் வாசிச்சிருக்காங்க அவங்க. அது ஒன்ன தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா வேற ஒன்னும் உங்களுக்கு ஃப்ரீபீஸ் இல்ல. அதுல எல்லாருக்கும் சொல்லாத பொருட்கள் தான் நிறைய பொருட்கள் கடைசியில குடும்ப அட்டை வைத்திருக்கிற எல்லாருக்குமாக வந்து நிக்குது. நடைமுறைப்படுத்தும் போது அது எல்லாருக்கும் போய் சேர்ந்துடுற மாதிரி பாக்குறோம். திருஞானம், நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த வளர்ச்சி, வேலை வாய்ப்புகள், தூய்மையான நிர்வாகம், வெளிப்படையான நிர்வாகம் போன்ற விஷயங்கள் வந்து இளைஞர்களுடைய முன்னுரிமை மட்டும்தானா அப்படிங்கிற கேள்வியும் வருது. இளைஞர்களுடைய முன்னுரிமைன்னு சொல்லும்போது அவங்க தான் இன்னைக்கு ஓரளவு அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறாங்க, ஓரளவு விவாதிக்க தயாரான நிலையில் இருக்கிறாங்க. ஏன்னா மற்றபடி பரந்துபட்ட மக்கள் பொறுத்தவரை கட்சிகள் சொல்லக்கூடியதை நம்பி வாக்களிப்பதுங்கிறது தான் இதுவரை இருந்துட்டு இருக்க ட்ரெண்டு. இதில் உள்ள ஒரு சிறிய மாற்றத்தை அவர் சுட்டி காட்டியிருக்கிறாரு. அவங்களுடைய அப்ரோச்சும் அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா சொல்லப்போனால் ஸ்மார்ட் போன்கிறதை தவிர பெரிய அறிவிப்புகள் திமுக அறிக்கையில் வரல. ஆனால் ஒரு சில நாட்களில் வெளிவர இருக்கிற அதிமுக தேர்தல் அறிக்கையில் நிச்சயமா சில பெரிய அறிவிப்புகள் இருக்க போது. அது ஒன்று ஃப்ரிட்ஜ் அல்லது வாஷிங் மிஷின் அல்லது ரெண்டும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அல்லது அவரே சுட்டி காட்டியிருக்க மாதிரி ஒரு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்னா அது ஒரு பெரிய பரபரப்பை உருவாக்க வாய்ப்பு இருக்கு.
அது ஒரு ஈர்ப்பை உருவாக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா பரந்துபட்ட மக்கள்கிட்ட இலவசங்கள்ங்கிறது இன்னைக்கு கட்டாயம் ஒரு தாக்கத்தை உருவாக்கக்கூடிய விஷயம்தான். அதே நேரத்தில் இளைஞர்கள்ட்ட இந்த விவாதங்கள் வந்திருக்கு. இது ஒரு ஆரோக்கியமான விஷயம். இப்ப இல்லாட்டி கூட அடுத்த தேர்தலுக்கான ஒரு தொடக்கமா இது இருக்கட்டும். ஏன்னா இது ஒரு நல்ல தொடக்கம் நான் நினைக்கிறேன். இல்ல, இது ஏற்கனவே பல அரசியல் கட்சிகள் இந்த மாதிரியான விஷயங்களை பேசிட்டு தானே இருக்கிறாங்க. இப்ப இளைஞர்கள் விரும்புறாங்கன்னு சொல்லி ஸ்டாலின் தான் சொல்றாரு. ஆனா ஆட்சியில இருக்கிறவங்க மக்களுடைய சில தேவைகளை அடிப்படையாக கொண்டுதான் இலவசங்களை கொடுத்துட்டு இருந்தாங்க. முழுக்க முழுக்க இலவசங்களுக்கு எதிரான ஒரு பார்வையை அன்றிலிருந்து சொல்லிட்டு இருக்கிற பொருளாதார வல்லுநர்கள் இருக்காங்க. அந்த திசையை நோக்கி அரசியல் கட்சிகள் நகருது, அந்த பொருளாதார பார்வையை நோக்கி அரசியல் கட்சிகள் நகருது அப்படிங்கிறது இதுல வெளிப்படலையா? இல்ல, நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னா, இலவசங்களே கூடாது அப்படிங்கறதும் நான் சரின்னு சொல்ல மாட்டேன். இன்னும் பொறுத்தவரை ஒரு அடித்தட்டு மக்களுக்கு சில நியாயமான இலவசங்கள் அவங்களுக்கு தேவைதான். ஏன்னா இப்போ விலையில்லா அரிசியோ இல்ல இன்னும் அடிமட்டத்தில் இருக்கவங்களுக்கு இலவச மின்சாரம் கூட தேவைதான். ஏன்னா அதே மாதிரி விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தேவைதான். ஏன்னா அதே நேரத்தில் இதை ஒரு தேர்தல் அட்ராக்ஷனா மாத்தி ஏமாத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம கண்டிக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம். அதே நேரத்தில் இளைஞர்களிடம் ஒரு மாற்று கருத்து வந்திருக்கு. வேலை வாய்ப்புக்கு முன்னுரிமை, அதற்கான திட்டங்கள் என்றெல்லாம் விவாதங்கள் வந்தா உண்மையிலே ஒரு வளர்ச்சி பூர்வமான வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறது அப்படிங்கிற ஸ்டேஜை தாண்டிடுச்சு. அது வந்து டிவி கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி 2006 வந்தது. ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் கலர் டெலிவிஷனை எல்லாருக்கும் கொடுத்து ஏமாற்றுறதுங்கிறது நான் என்ன அர்த்தத்துல சொல்றேன்னா, ஏதாவது ஒண்ணு சொல்லி ஆட்சியில உட்கார்ந்துட்டு ஏன்னா மற்ற எல்லா அராஜகங்களையும் செய்வதுங்கிறத ஏமாற்றம் சொல்றேன். இதை கொடுத்துருவாங்க, இந்த அறிவிக்கப்பட்ட இலவசத்தை கொடுத்துருவாங்க. வேறு விஷயங்கள்ல வந்து அவங்க செய்யறத நீங்க சொல்றீங்க. ஒரு வலதுசாரி பொருளாதார பார்வை அப்படிங்கிற நிலையை நோக்கி கட்சிகள் நகருதா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. உண்மை அதுதான். ஆக்சுவலா நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அதாவது ஸ்டாலின் அவர்களுடைய இன்றைய பேட்டியே கூட வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த அந்த டில்ட் வந்து இருக்குது அதுல. அதாவது நீங்க ஒட்டுமொத்தமா வந்து இலவசங்களை எதிர்ப்பது என்பது வந்து முழுக்க முழுக்க அது வலதுசாரி பார்வையாகத்தான் இருக்க முடியும். ஆனா அதே நேரத்துல வந்து உங்களுக்கு வந்து வெல்ஃபேர் ஸ்டேட்டை விரும்பக்கூடியவங்க யாருமே வந்து உங்களுக்கு வந்து ரேம்பண்டா வந்து நீங்க கண்டமேனிக்கு வந்து நீங்க வந்து இலவசங்களை கொடுக்கறத ஆதரிக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த 10 வருஷத்துல நம்ம ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் நீங்க பார்க்கக்கூடிய கன்சூமர் டியூரபிள் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு ஒரு வீட்டுக்குள்ள போனோம்னா வந்து ஒன்னு கருணாநிதி கொடுத்தோ இல்ல ஜெயலலிதா கொடுத்தோ ஏதோ ஒரு பொருள் வந்து அவர்கள் முகம் தாங்கிய ஒரு பொருள் வீட்டுக்குள்ள இருக்குது. ஒரு சராசரி மனிதனுடைய வீட்டுல அது இருக்குது. இனிமே கொடுக்கறதுக்கு இந்த ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் அவ்வளவு ஈஸி கிடையாது. 2013 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படி பாத்தீங்கன்னா வந்து நீங்க பெரிய அளவுல ப்ராமிஸ்லாம் பண்ண முடியாது. அவங்க வந்து தடுக்கலையே ஒழிய நீங்க அதற்கான வழிவகைகளை சொல்லணும். நீங்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து பூரண மதுவிலக்குன்னு உங்க திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் நேற்று கூட பேசியிருக்காரு. நான் வந்தால் முதல் கையெழுத்து வந்து இதுதான் அவர் பேசுறாரு. ஒரு பக்கம் நீங்க வந்து அந்த மாதிரி வந்து மதுவிலக்குக்கான சட்டம் இயற்றப்படும், அவர் எப்படி கொண்டு வந்தாலும் சரி, அவர் சட்டம் ஏற்றி கொண்டு வராரு அல்லது ஜிஓல கொண்டு வராரு, அவர் எந்த ரூபத்தில் அவர் கொண்டு வந்தாலும் ஒரு நாள்ல கொண்டு வரன்றாரு. ஓகே, ஒரு 3 மாசம் டைம்னே நீங்க கொடுங்க. இப்ப நிதிஷ்குமார் அப்படிதான் பண்ணாரு. 3 மாத டைம்ல நீங்க 3 months டைம்ல கொண்டு வந்தீங்கன்னா கூட வரக்கூடிய 30,000 கோடி இழப்பு. நீங்க வந்து இந்த 16-17க்கான ப்ரொஜெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட 30,000 crores. அதை வந்து இவங்க மாற்று வழின்னு பேசுறதெல்லாம் அவ்வளவு சுலபம் அல்ல. இப்ப நாங்க மணல் கொள்ளையை தடுத்துருவோம், கனிம வளத்தை நாங்க எடுத்துப்போம், இதெல்லாம் அவ்வளவு வாயில சொல்லலாமே ஒழிய நடைமுறையில் இந்த 30,000 கோடியை ஈடுகட்டுவது என்பது அவ்வளவு சுலபமானது அல்ல. அப்ப அதை எப்படி இவங்க சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. அவங்க படிப்படியான மதுவிலக்குன்னு தான் சொல்றாங்க. இந்த எல்லா கட்சிகள்லயுமே ஏடிஎம்கே தான் வந்து ஏடிஎம்கேல சொல்லக்கூடிய அந்த விஷயம், அந்த அம்மா ஜெயலலிதா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட் கரெக்ட். அதாவது படிப்படியா தான் நீங்க மதுவிலக்க கொண்டு வர முடியும் எந்த அரசாங்கம் இருந்தாலும். ஆனா ஜெயலலிதா அதை சொல்வதற்கான காரணம் என்பது வந்து முழுக்க முழுக்க அரசியல். ஏன்னா இன்னைக்கு வந்து மதுவிலக்கு என்பது ஒரு பிரச்சனையாக உருவெடுத்த பிறகு வாக்குகளை கவருவதற்காக, வாக்கு வங்கி அரசியலுக்காக ஜெயலலிதா மதுவிலக்கை பற்றி பேசுகிறார். ஏன்னா சட்டமன்ற கூட்டத்துடன் கடைசி நாள்ல கூட வந்து மதுவிலக்கு சாத்தியம் இல்லை என்று பேசிய ஒரு கட்சி இன்னைக்கு மதுவிலக்கு என்று தேர்தல் களத்தில் தேர்தல் பரப்புரையில் பேசுவது என்பது இது ஒரு விதத்துல வந்து மக்களை ஏமாத்துறது தான். ஆனா அவங்க பேச வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாயிருக்காங்க. பட் அவங்க சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க, மதுவிலக்கு என்பது எந்த அரசால், திமுகவோ அண்ணா திமுகவோ யாரால் கொண்டு வரப்பட்டாலும் அது வந்து படிப்படியாக ஸ்டாகர்டா தான் கொண்டு வர முடியும். அட் ஒன் கோ பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து நீங்க ஒரு பக்கத்துல வருவாயையும் குறைச்சிட்டு இன்னொரு பக்கத்துல நீங்க இலவசங்களையும் அதிகப்படுத்தினீங்கன்னா எப்படி சமாளிக்க போறீங்கன்னு தெரியல. சிக்கல் தான் அது.
திமுகவுக்கே சிக்கல் இது. இப்ப ஒரு பக்கம் நீங்க வந்து வட்டியில்லா கடனை வந்து இல்ல விவசாயிகள் கடனை ரத்து பண்ணுவன்றாரு, கல்வி கடனை ரத்து பண்ணுவன்றாரு, அப்புறம் வந்து பாலுக்கான அந்த இது மது விலக்கை பத்தி பேசிட்டு திரும்ப கடன் ரத்துக்கு வரலாம். கடன் ரத்து வந்து கடனை ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்றது இலவசத்துக்கு நிகரானதா அப்படிங்கறதையும் பத்தி பேசலாம். மதுவிலக்கு நடைமுறைப்படுத்திட்டா அரசுக்கு வரக்கூடிய வருமானம் வந்து குறைஞ்சு போகுங்கிற தியரியை நீங்க எப்படி பாக்குறீங்க? வருமானத்துக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு. ஏன்னா சொல்லப்போனா இதோட இணைந்த விஷயம் தான் தொழில் வேலை வாய்ப்பை அதிகரிப்பது, என்ன மதுவிலக்கை கட்டாயமா கொண்டு வருது. இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு மிக மிக அவசியமான விஷயங்கள். இதை வந்து ரியலா ஒரு நல்ல டீம் வச்சு பண்ணா என்ன ஒண்ணு ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ண முடியும், நிறைய நிறுவனங்களை தொடங்க முடியும். நிறுவனங்கள் நான் சொல்ற போது தொழில் நிறுவனங்கள் மட்டும் இல்ல, விவசாய நிறுவனங்களை, விவசாயத்தை ஒரு கார்பரேட் ஸ்டைல எடுத்துட்டு போனா மிகப்பெரிய வாய்ப்பு கொட்டி கிடக்கு. அதுக்கான சில நல்ல உதாரணம் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஸ்டைல் எடுத்துட்டு போறதுன்னு சொல்லுவீங்களா, இல்ல கார்பரேட் ஸ்டைல்? கார்பரேட்னு சொன்னா அதாவது கோஆபரேட்டிவ்னா வெறும் விவசாயிகளை ஒருங்கிணைக்கிறது மட்டும் இல்லாம மார்க்கெட்டோட லிங்க் பண்றது இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த சந்தைப்படுத்துற வாய்ப்புகளை கற்றுக் கொடுத்தாலே மிகப்பெரிய. நான் நேரடியா பார்த்தேன், தருமபுரியில ஒரு விவசாயி 3 ஏக்கர்ல கத்தரிக்காய் போட்டு 3 வருஷத்துல 70 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் பார்த்திருக்கிறாரு. அது பக்கத்துல ஒசூர்ல ஒரு விவசாயி சமீபத்தில் சொல்றாரு, என்னுடைய மகளுக்கு 18 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணேன், எல்லாமே மண்ணில் எடுத்த காசு. இவ்வளவு சக்சஸ் ஸ்டோரிஸ் இருக்குன்னு சொன்னா அவங்க வந்து ஒருங்கிணைக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் உத்திகளும் சொல்லித்தரப்பட்டது. இன்னும் விவசாய நுட்பங்கள் மட்டுமல்ல, மார்க்கெட்டிங் உத்திகளும் சேர்த்து சொல்லித்தரப்படும் போது வாய்ப்புகள் இருக்கு. ஏன் இதை வந்து உண்மையிலே கவர்மெண்ட் தான் நடத்துச்சு. இந்த திட்டத்துக்கு பின்னாடி இருந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம். இந்த ஸ்கீம் ஏன் விரிவாக பேசப்படலை, ஊடகங்களும் பேசல, அரசு அதிகாரிகளும் பேசல. இதெல்லாம் பாப்புலரைஸ் பண்ணா மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு. மதுவிலக்கினால் கொண்டு வரதுனால வரக்கூடிய இழப்புலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. மனம் இருந்தால் மார்க்கம் இருக்கு, நிச்சயமா பொருளாதார வாய்ப்புகளை அதிகமாக்க முடியும். அவர் பேசும்போது மண்ணில இருந்து எடுத்த காசுன்னு சொன்னாரு, வேளாண்மையில இருந்து எடுத்த காசுன்னு புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடும். மண்ணில இருந்து தான் எல்லாரும் காசு எடுத்துட்டு இருக்காங்கிறது பிரச்சாரத்துல முக்கியமான பங்கு வகிச்சிட்டு இருக்கும் போது. சரி, நீங்க வந்து இந்த கடன் ரத்து அப்படிங்கறத வந்து இலவசத்துக்கு நிகரானதாக பாக்குறீங்களா, எப்படி பாக்குறீங்க? இல்ல, நான் அப்படி பாக்கல. ஏராளமான கடன்கள் ரத்துங்கிறத எல்லாரும் அது எப்படி ரொம்ப பெரிய அளவுல எங்கிட்ட தரவுகள் இல்ல, அதை பத்தி புள்ளிவரங்கள் இல்ல, பொருளாதார அறிஞர்கள் தான் அதை சொல்லணும். பட் ரொம்ப ஒரு பேர்ட்ஸ் வியூல நம்ம பார்க்கும் பொழுது வந்து இப்ப நேற்று வந்திருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் நல கூட்டணியின் தேர்தல் அறிக்கையில கூட எல்லா கடனும், விவசாயிகள் கடன் ரத்து, கல்வி கடன் ரத்து, இந்த மாதிரி வந்து நீங்க வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கும் பொழுது அது வந்து ஒரு பக்கம் வருவாயினங்களும் குறையுது, அவங்களும் ப்ரோஹிபிஷனை ப்ராமிஸ் பண்றாங்க. அப்ப நீங்க எப்படி இதை சமாளிப்பீங்க? ரெண்டாவது, இந்த மாநில பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய அளவுல வந்து தேசிய பொருளாதாரத்தோடையும் உலக பொருளாதாரத்தோடையும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு ஸ்டேஜை தாண்டி வந்து உங்களுக்கு வந்து ஒரு அந்த ஃப்ரேம் ஒர்க்கை மீறி போய் வந்து எந்த மாநில அரசாலையும் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து இந்த மாதிரியான கடன்களை ரத்து பண்ண முடியுமான்றது வந்து தெரியல. அது எப்படி வந்து ரிசர்வ் வங்கி அனுமதிக்கும், அல்லது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி அனுமதிப்பாங்க, அவங்க எப்படி பார்ப்பாங்க? ஏன்னா நீங்க ரத்து பண்ணக்கூடிய ஒவ்வொரு இதுக்குமான உங்களோட வருவாய் வந்து வேற இடத்துல இருந்து எப்படி ஈட்ட போறீங்க? இப்ப திமுக வந்து உங்களுக்கு வந்து அந்த 7 ரூபாய் வந்து நாங்க பாலுக்கு குறை பண்றாங்க, அதை வந்து உங்க மானியமா தான் கொடுக்க போறாங்க. எவ்வளவு நாளைக்கு சஸ்டெயின் பண்ண போறாங்கன்னு தெரியல. இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஆக ஒட்டு மொத்தமாக இந்த கடன் ரத்து என்பது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அதே நேரத்தில் நீங்க வந்து வருவாய் இனங்களையும் நீங்க குறைக்கிறீங்க. ஆனா இது ஒரு ஃப்ரீபின்னு நம்ம வந்து இதை வந்து சொல்லிட முடியாது. மட்டும் இப்ப நீங்க ஒரு கன்சூமர் டியூரபிள கொடுக்குற மாதிரியான அல்லது ஒரு விலையில்லா அரிசி 20 கிலோ அரிசி கொடுக்குற மாதிரியான ஒரு ஃப்ரீபின் இதை நம்ம அந்த ஆங்கிள் வந்து இதை கிளாசிஃபை பண்ண முடியாதுன்னு தான் நான் பாக்குறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? இது சொல்லப்போனா சில கட்சிகளோட பார்வைகளை வந்து எதை வேணாலும் அறிவிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மேம்போக்கான அணுகுமுறையோட விளைவுதான். சொல்லப்போனா பெட்ரோல் விலை குறைப்பேன், அது மத்திய அரசு கண்ட்ரோல்ல இருக்கிறதுல ஓரளவு தான் செய்ய முடியும் இல்லையா? மத்திய அரசோட மாநில அரசோட டாக்ஸ் வேணா குறைச்சிக்க முடியும், அது மிகச்சிறிய தாக்கத்தை தான் உருவாக்க முடியும். இது போன்ற அறிவிப்பு தான் அது. அதாவது கடன் ரத்து என்பதை விட கடன் குறைப்பு, உண்மையான சுமையில் இருக்கக்கூடிய என மாணவர்களுக்கு, ஏழை விவசாயிகளுக்கு சில குறிப்பிட்ட விதிகளை வைத்து குறைப்புங்கிறது நியாயமா இருக்கும். மொத்த ரத்துங்கிறது சாத்தியமற்ற ஒன்னாதான் இருக்கும். சாத்தியமற்ற ஒன்று அப்படிதான் நானும் பாக்குறேன். சாத்தியமற்ற ஒன்று. இவங்க வந்து ரொம்ப பெரிய டால் ப்ராமிசஸ் ஆங்கிலத்துல மிகப்பெரிய வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. அது அவ்வளவு சுலபம் அல்ல. ஏன்னா உங்களுக்கு வந்து அதை வந்து நீங்க உங்களுடைய நிதி ஆதாரங்கள் என்பது வந்து மிகப்பெரிய அளவில் மத்திய சர்க்காரை சார்ந்திருக்கக்கூடிய சூழலில் அவங்க வந்து உங்களுக்கு இதை வந்து நீங்க செலவு பண்ணக்கூடிய தொகையை வந்து அவங்க இட்டு நிரப்பணும். அவங்க எவ்வளவு தூரம் கொடுப்பாங்க?
அங்கதான் வருது சிக்கல். அதனால எல்லாத்தையும் ப்ராமிஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான அதை நீக்குவோம், இதை ரத்து பண்ணுவோம், அதை ரத்து பண்ணுவோம், இதெல்லாம் வந்து ஒரு எலெக்ஷன் ரெட்ராக்கி தான், மறுபடியும் அங்கதான் வந்து முடியுது. எவ்வளவு தூரம் செய்ய முடியுன்றது $1 மில்லியன் கொஸ்டின். இல்ல, நாங்க வந்து கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக முயற்சிகள் எடுக்கிறோம். ஆனா மத்திய அரசு ஒத்துழைக்கவில்லை. மத்திய அரசு அதுக்கு ஒத்துழைக்க எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் சகஜமானது. அது ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போயிடுவாங்க. கடைசியில் எங்க வந்து நிக்கும் உங்களுக்கு அது? ஏன்னா ஏற்கனவே வந்து உங்களுக்கு அந்த கடந்த 10 ஆண்டுகள்ல கொடுக்கப்பட்ட இலவசங்கள்னு பார்க்கும்போது அதுல சமூக நன்மைகள் நிறைய இருக்கு. அதனால வந்து அது ஒட்டுமொத்தமான இலவசங்களை எதிர்க்கல. ஆனா கடந்த 10 ஆண்டுகள் நம்ம செலவு பண்ண தொகையை வச்சு பார்க்கும்பொழுதும், கூடி இருக்கக்கூடிய செலவினங்களை வச்சு பார்க்கும்பொழுதும், அந்த சொல்லுவாங்க பாத்தீங்களா, உங்களுக்கு அந்த பைனான்ஸ் கமிஷனோட அந்த ரேஷியோ படி அந்த கேப் வந்து 24% வந்து அதிகபட்சம் அலவுடுன்னு சொல்லுவாங்க. நம்முடைய அன்பழகன், பேராசிரியர் அன்பழகன் கூட அடிக்கடி சொல்லுவார். அது 19% இருந்தது, இன்னைக்கு 21% என்னமோ வந்திருக்கு. அந்த கேப் நேரோ ஆகிட்டே இருக்குது. வரும் ஆண்டுகள்ல வந்து அது நீங்க ஒரு கட்டத்தை தாண்டி போகும்போது என்ன செய்வாங்க இவங்க? அடுத்தது முக்கியமாக அவங்க சொல்றது வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது அப்படிங்கறதும் எவ்வளவு தூரம் இளைஞர்களுடைய ஆசையை நிறைவேற்றும் விதமாக ஆட்சி எப்படி இருக்கும், ஆட்சி யார் வந்தாலும் சரி வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு என்ன பெரிய திட்டங்களை வச்சிருக்காங்கிறது ஒரு பெரிய கேள்விதான். அதுவும் மத்திய அரசை சார்ந்த ஒரு விஷயங்களாக தான் அதையும் பார்க்க முடியும். ஆக இவங்க உறுதியாக செய்ய முடிஞ்சது வந்து தூய்மையான நிர்வாகம் அப்படிங்கறத, மக்களுடைய விருப்பத்தை எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் செய்ய முடியும். டிரான்ஸ்பரன்சி, தூய்மையான நிர்வாகம், வெளிப்படையான நிர்வாகம் அப்படிங்கிற ரெண்டையும் அவங்களால செய்ய முடியும். அவர்கள் நினைத்தால், ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள் நினைச்சா செய்ய முடியும். அதற்கான வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? நிச்சயம் எந்த அளவுக்கு விழிப்புணர்வு பெருகி வருதோ அந்த அளவுக்கு தூய்மையான நிர்வாகம் சாத்தியம்தான். ஏன்னா குறிப்பா இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ வெள்ள காலகட்டத்தில் இளைஞர்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு வந்தது. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் அது வெள்ளம் போலவே அதுவும் கொஞ்சம் வடிஞ்சிருச்சு. அதை வந்து மீண்டும் ஆக்டிவா கொண்டு வரணும்னா அது ஊடகங்களாலும் ஜனநாயக அமைப்புகளுடைய தொடர் செயல்பாடுகள், நிறைய விவாத களங்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த ஒரு ஆக்டிவிசம் மாணவர்கள் இளைஞர்கள்ட்ட இருந்துட்டே இருக்கும். அது வந்து ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு அவசியமானதுன்னு நினைக்கிறேன். பட் அது இன்னைக்கு கொஞ்சம் லோ லெவலில் தான் இருக்கு. ஏன்னா அதில் ஒரு மாற்றம் கொண்டு வரதுக்கு ஊடகங்களும் சரி ஜனநாயக அமைப்புகளும் ஒரு முன்னெடுப்பை செய்ய வேண்டும். உங்கள்ட்ட இறுதியான பார்வையாக எடுத்துக்கிறேன். நிகழ்ச்சி நிறைவு செய்யணும். நீங்க எப்படி பார்க்குறீங்க? வெளிப்படையான நிர்வாகம்ங்கிறது சாத்தியமாக, தூய்மையான நிர்வாகம்ங்கிறத, வெளிப்படையான நிர்வாகத்தையும் அடுத்த ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் நமக்கு தருவார்கள் அப்படின்னு நம்புறதுக்கு இடம் இருக்கா? நம்பிக்கை தான் வாழ்க்கை. இது திமுக மேனிஃபெஸ்டோ அதை பேசுது. ஏடிஎம்கே மேனிஃபெஸ்டோல அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. அதை பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். பட் அந்த இலக்கு வந்து உன்னதமானதா இருக்குது. நடைமுறையில் அவங்க இவர்களுடைய கடந்த கால வரலாறை வைத்து பார்க்கும்போது பெரிய அளவில் நமக்கு நம்பிக்கை வரவில்லை. அந்த இரண்டு கட்சிகளை தாண்டி வேற கட்சிகளுக்கு ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்குங்கிறத நான் நம்பல. நீங்க நம்பல, அதோட நிறுத்திக்கிறீங்க. கண்டிப்பா. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.